Hello student, good morning to one and all. I am Dr. Tariq, Assistant Professor, Department of Biotechnology, Islamic College. Biostatistics, the topics going on the unit of 2, one of the last topic to you. Unit 2, previously we discussed about frequency distribution. Okay, so now the topic is representation, graphical representation, tabulation, like that. So these are the major topic in the representation of the graphical one. So the topic is bar chart, histogram and pie chart. Okay, so one by one we are watching it. Number one, bar chart. Bar means it is a vertical types, sometimes horizontal also. Okay, so these are the bar chart. What is the meaning of bar chart? It's bar shaped. A bar graph is a chart that uses the either horizontal or vertical bars to show the comparisons among the categories. That means பார் சார்ட்டு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டலாகவோ வெர்டிக்கலாகவோ படுக்க விஷமாகவோ செங்குத்தாகவோ நிற்கிற வகையாகவோ இருந்தாலும் இந்த மாதிரி பார் ஷேப்பில் செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக. ஸோ அந்த மாதிரி பார் டயக்ராம் போடுறதுக்கு பேர் தான் பார் சார்ட். இதுக்கு டேபுலேஷன் இருக்குது. அந்த டேபுலேஷனை அப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட்டு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட்டில் விளாட்றீங்க. கிரிக்கெட் பார்க்கும்போது டிவியில் ஃபஸ்ட்டு ஓவரில் எவ்வளோ அடிச்சிருக்கான், ஸ்கோர் பண்ணியிருக்கான், செகண்ட் ஓவரில் எவ்வளோ, தேர்ட் ஓவர், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, அப்படியே வருமா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொருத்தருடைய ஸ்கோர் எவ்வளோ, ஒவ்வொருத்தருடைய மார்க் எவ்வளோ, எந்த செமஸ்டருக்கு எவ்வளோ ஹையஸ்ட் மார்க்கு அப்படிங்கிற டீட்டெயில் மாதிரி இந்த கிராஃபில் போடணும். ஸோ டேபுலேஷன் ரெடி பண்ணிவிட்டு கிராஃபை கிளிக் பண்ணால் வந்துடும். ப்ராக்டிக்கலாக நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது நமக்கு இருக்குது. ஃபர்தர் கிளாஸில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். அப்போ ஒரு பார் சார்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் இதுதான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பார் சார்ட்டில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இப்போ இது ஹரிசாண்டலாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது பாட்டம் ஆஃப் த கிராஃபு, ஒய் ஆக்சிஸ் லென்த் ஆஃப் த கிராஃப். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரெப்ரசன்ட் ஒரு வேல்யூ நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம், 10, 20, 30, 50, 40, 60 அப்படின்னு வரிசையாக போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஹையஸ்ட்டு வேல்யூ ப்ளூ கலரில் இருக்கிறது ஹையஸ்ட்டாக 90% இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 75% இருக்குது. அடுத்தது ஒரு 35%, அடுத்தது ஒரு 20-30% இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை பார்த்தோலையே அது கிராஃப் ஷோஸ் தட் ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் பீயிங் த கம்பேரிசன். ஸோ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலான்னா, பார்த்தோன்னே கிராஃப் பார்த்தோன்னே யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ரெப்ரசன்டிங் த வேல்யூ. ஓகே, ஸோ கிராஃபுடைய மேஜர் கான்செப்ட் என்னென்னா, ஈஸிலி ஐடென்டிஃபைடு, ஈஸிலி ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னே கேப்சராக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு டேபுலேஷன் போட்டோம்னா டேபிளில் உட்காந்து வாட்ச் பண்ணி என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணணும். டேபுலேஷனே ஈஸி தான் கம்பேர் டு பேஜ் டெக்ஸ்ட் ஓரியன்டுக்கு. ஆனால் அந்த டேபுலேஷனையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பிக்சோரியலாக, கிராஃபிக்கலாக கொடுக்கணுன்னா கிராஃப் இஸ் ஏ சூட்டபிள் ஒன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ கிரிக்கெட் பார்க்குறீங்க, ஒன் டே மேட்ச், 2020 மேட்ச். 2020ன்னா ஒரு 4 hours ஃபஸ்ட் ஹாஃப் விளையாடுவாங்க. ஒரு மேட்ச்சு முடியும். ஓகே, பட் பார்க்கல, கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவரில் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்ன ஸ்டேட்டஸ்? ஒரு கிராஃப் போட்டால் தெரிஞ்சோம். ஃபஸ்ட் ஓவரில் இவன் அவுட் ஆகிட்டான், செகண்ட் ஓவரில் இவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு 5 ஓவரில் நல்ல ஸ்கோர் போயிருக்கு. கிராஃப் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே எந்த ஓவரில் விக்கெட்டாக இருக்கான், பால் அங்கே ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பான். ஸோ இத்தனாவது ஓவரில் இத்தனை விக்கெட் போயிருக்கு
ஒரே ஓவரில் 2 விக்கெட் போயிருக்கு, ஒரே ஓவரில் 4 விக்கெட் போயிருக்கு, இந்த பால் ஸ்கோர் 6 அடிச்சிருக்கு, நிறையா வருமா வராதா? அந்த ரெப்ரசன்டேஷனை நம்ம கிராஃபில் வந்து ஈஸியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணணும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ரிப்ளை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஹைலைட்ஸில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கிராஃப் இருந்தாலே எவ்ரிதிங் வந்து ஷுட் பி ப்ரெசன்ட், ஈஸிலி கேப்சரிங். அதுதான் கிராஃபுடைய மேஜர் கான்செப்ட். 6 செமஸ்டர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில். 6 செமஸ்டர், எவ்ரி இயர் வந்து 2 செமஸ்டர் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. இப்போ 6 செமஸ்டர்லேயும் எழுதுகிற மார்க்கை எடுத்துகிட்டு ஒரு கிராஃபாக போட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் செமஸ்டர் கிராஃப், செகண்ட் செமஸ்டர் கிராஃப் அப்படியே வரிசையாக போட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும் எந்த செமஸ்டரில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கான், எந்த சப்ஜெக்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காரு, எல்லாமே வருமா இல்லையா? ஸோ எந்த செமஸ்டர் அதிகமாக பேப்பர் எழுதியிருக்காரு, எதில் அதிகமாக அரியர் வச்சுருக்காரு, எவ்ரிதிங் வந்து அந்த கிராஃபில் பார்த்தோன்னே கேப்சர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதோடைய மேஜர் யூசேஜ், அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார் சார்ட். பார் சார்ட்னா ஒரு பார் செங்குத்தாக வந்து பாராக வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஸோ இது நம்ம வேல்யூ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா வந்து அதுவே ரெப்ரசன்ட் பண்ணிடும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கேட்கும், என்ன கலரு, எவ்வளோ நேரு, எவ்வளோ இயரு, ஸ்கோர் என்ன, வேல்யூ என்ன, எல்லாத்தையும் கொடுத்தோம்னாக்கா நீட்டாக வந்து இது வந்து கொடுத்துரும். ஓகே, இது வந்து ஹரிசாண்டல். நம்ம வெர்டிக்கல் பார்த்தோம், இப்போ வந்து ஹரிசாண்டல். எல்லாமே பார் டயக்ராம் தான். ஓகே, ஸோ ஹரிசாண்டலாக இப்படி வரும். It's also possible to draw the bar chart so that the bar are horizontal, which means the longer the bar, the larger the category. ஸோ இயர் வைஸாக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. ஸோ ஹரிசாண்டல் இப்படி வந்து படுக்கை வசத்தில் இருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டல். வி ஷேப்பில், தட் மீன்ஸ் ஹைட்டாக வருது அப்படின்னாக்கா அது வந்து வெர்டிக்கல். புரியுதா? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. ரைட், இப்போ இங்கே ஒரு பார் டயக்ராம் இருக்குது. ஸோ பார் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு பார் பைப் மாதிரி லென்த்தாக இருந்துச்சுன்னா அது வெதர் இட் இஸ் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல், த ப்ரொசீஜர் இஸ் த சேம் ஒன். ஸோ திஸ் இஸ் த பார் சார்ட். ஓகே, another one topic, it is a vertical model. Okay, so this is the one of the category. ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ பார் சார்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து வெர்டிக்கல் மாடல். இதெல்லாம் வந்து வெர்டிக்கல் மாடலு. ஹரிசாண்டல் மாடல் அப்படிங்கிறது இதுதான், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹரிசாண்டல் பார் டயக்ராம். ஓகேவா? இதுவும் அதே தான், ஒன்றும் வித்தியாசமே இல்லை. 1996 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.5% இது வந்து இருக்குது, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து 1993 பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1990 பார்த்திங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூ, இந்த கம்பேரிசன்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம வந்து இது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கக்கூடிய மேஜர் வந்து இதுதான். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இது வந்து 2-3 டேட்டா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும். இது செமஸ்டர்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இத்தனை பேப்பரு, செகண்ட் செமஸ்டரில் இவ்வளோ, தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் அப்படின்னு வரிசையாக வரும். நம்ம கொடுக்குற டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி பார் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓவரால் கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்கலாம். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து யார் வந்து ஹையஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு போட்டு அடித்து கிராஃபை கொடுத்தோன்னா அந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு மொத்தம் 53 கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கரெக்டாக காட்டிடும் யார் ஹையஸ்ட் மார்க். வெரி சிம்பிள், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டேட்டாவை என்ட்ரி பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராஃபில் வந்து செல்லுன்னு வந்து வெர்டிக்கலாக வந்து நிற்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த மெத்தட்ஸ். சப்போஸ் கொஷினில் வந்து வெர்டிக்கல் கிராஃப், ஹரிசாண்டல் கிராஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா டயக்ராம் கரெக்டாக போட்டுக்கணும். 2 மார்க்ஸ் கொஷனில் கூட கேட்பேன், ட்ரா எ ஹரிசாண்டல் பார் டயக்ராம் இன் யுவர் ஓன் வேல்யூ, ஓன் டேட்டா அப்படின்னு கேட்டுருவேன். அப்போ நீ என்ன செய்யணும், ஓன் டேட்டானா என்ன செய்யணும், உன்னோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமஸ்டர், செகண்ட் செமஸ்டருக்கு ரிசல்ட் வந்திருக்கும், அதோட வேல்யூ, லாங்குவேஜ், இங்கிலீஷு, மைக்ரோபயாலஜி, பயோடைவர்சிட்டி என்ன இருக்கோ அதை அப்படியே வேல்யூ டைப் அடிக்காமல், அதாவது ப்ராக்டிக்கலாக இருந்தால் டைப் அடித்து அந்த மாதிரி செய்யணும். தியரிட்டிக்கல் எக்ஸாம்னாக்கா நீங்கள் உட்காந்து ஒரு டேபிளேஷன் போட்டு வேல்யூ போட்டு சப்ஜெக்ட்டு எக்ஸ்எஸ்எஸ் ஒய்எஸ்எஸ்ன்னு போட்டு எல்லாம் எழுதி டயக்ராம் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும்.
வேல்யூக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டு போட போகிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. பார்ட் 2A கொஸ்டினில் கூட நான் கேட்டால் டயக்ராம் போடணும். டயக்ராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் 2 மார்க். ஹரிசாண்டல் பார் டயக்ராம், ட்ரா எ ஹரிசாண்டல் பார் டயக்ராம் இன் யுவர் ஓன் வேல்யூன்னு கேட்டேன்னா இந்த மாதிரி இதுதான் ஹரிசாண்டல் பார் டயக்ராம். வெர்டிக்கல் பார் டயக்ராம் இன் யுவர் செகண்ட் செமஸ்டர் ஓன் வேல்யூ ரிசல்ட் அப்படின்னா இதுதான் வெர்டிக்கல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் பார் டயக்ராமுடைய மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் சார்ட் பார்க்கலாமா? அடுத்த டைப்ஸ் ஹிஸ்டோகிராம். அதுலேயே பார் டயக்ராம்லேயே ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது என்ன டைப்பில் வேணாலும் போடலாம். கோன் ஷேப்பில் போடலாம், ராட் ஷேப்பில் போடலாம், இது மாதிரி பார் டயக்ராம் மாதிரி போடலாம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஹிஸ்டோகிராம்னா இட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் தான், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான், ரெக்டாங்கிளில் வரும், ப்ரெசன்டேஷன் தான், வித்து எல்லாமே கரெக்டாக வரும். ஆனால் எல்லாமே ஜாயின்ட் டுகெதர், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து ஜாயின்ட் இருக்கும், எங்கேயுமே கேப் இருக்காது. ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கேப் இருக்குமா? ஆனால் ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதான். ஸோ 0 வேல்யூவில் பார்த்தீங்கன்னா பார் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 35% வந்து பார்த்திங்கன்னா ஹைலி பீக்கில் இருக்குது. அகைன் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. ஒரு மாடல் உனக்கு வந்து 15 கூட சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல கூட என்ன சொல்லலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். டசன்ட் மேட்டர். இந்த இடத்துல 35லேருந்து அப்படியே கம்மியாகிட்டு திருப்பி 50 ஆச்சுன்னா கிராஃப் வந்து எஸ் மாதிரி இப்படி ஏறி இப்படி இறங்கும். ஓகே, ஸோ நமக்கு ஹிஸ்டோகிராம்ஸ்னால் எல்லாமே கண்டினியூஸ் சீரீஸ் மாதிரி ஃபுல்லாக டச்சில் இருக்கும். அதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். த ஹிஸ்டோகிராம் மீன்ஸ் it can only be used for quantitative data. There should not be a gaps between bins unless a bin has no data in it, often confused with bar graphs. புரியுதா? இதுதான் முக்கியமானது. எங்கே? there should not be a gap between the one value to another value. அப்படி ஒரு கேப் வருதுன்னா அந்த வேல்யூவில் 0 இருந்தால் மட்டும்தான் அங்கே கேப் இருக்கும். புரியுதா? இதுதான் ஹிஸ்டோகிராம். அப்படியே எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும், எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா அது 0 வேல்யூவாக தான் இருக்கும், அப்போ தான் கேப் கிடைக்கும். பட் கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராமுடைய மேஜர் கான்செப்ட். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னொரு ஹிஸ்டோகிராமுடைய simple method. It is one of the example. Consider the following set of the example 1 2 2 3 3 3 3 4 4 5 6. We can graph them like this. இதுக்கு வேல்யூ போட்டோன்னா இப்படி தான் வரும். நம்பர் இன்செட் டைம் அப்பியரிங் பார் 1 2 3 4 5 6. ஸோ அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூக்கு இங்கே போட்டு கிராஃப் வந்து போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டோகிராமுடைய ஒரு சிம்பிள் மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்கள். டேட்டா ரேஞ்ச் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ இங்கே டேட்டா வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறோமா இல்லையா? அதான் 0 to 10, 10 to 20 வரிசையாக போட்டாச்சு. ஸோ ஆன். So frequency means y value 0 1 2 3 4 5 6 7 8. Then table, you watch the table. 0 to 10 is a frequency is 1. So now we going to frequency 0 to 10 is this bar level. So one value is occupied, blue color. Then table 20 to 30 value is 6. Comes to 20 to 30, the value is 6. Okay, the proportionate directed value. Suppose the value is 30 to 40, the going to fourth frequency is this one. Okay, so easily identified. The table is adjacent the graph. You can watch which one is the easily understandable. The diagram is very useful, easily identified compared to then table. Okay, so this is the method.
Next one, pie chart. Previously we discussed in the bar diagram whether it is horizontal or vertical. Another one is a histogram like to bar diagram, but it is combined to join together. So final topic is pie chart, pie diagram. So pie chart means it can be either categorical or quantitative, but it is expressed as percent of the whole value. See, the pie chart is a circular chart divided into sectors. Each sector, so the relative size of the each value. So over value, pie chart அப்படின்னாலே சர்க்குலர்னு அர்த்தம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு சர்க்குலர் வேல்யூ எல்லாமே இருக்கும். இந்தியாவுடைய பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குது, ஃப்ரான்ஸ் இவ்வளோ இருக்குது, யூஎஸ் இருக்குது, யூகே இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ லேண்ட் ஏரியா ஏதாவது ஒரு டேட்டா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டேட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ட்ரக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்கே சர்க்குலரில் வச்சு இது பார்த்து கண்டுபிடிச்சோம். It is one of the graphical representation. It is called as pie graph, pie chart. Okay, pie chart means circular representation. Do you understand? See the value France, US and UK, Australia and India. Okay, so easily understand which one is the highest number in compared to another country. So India is the first one, another is UK, then US, then France, finally Australia. So the value is representing, this is one of the method. Okay, so these are the pie graph. Okay, next one, the example of the student grade. For example, இதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா ஏ கிரேட், பி, சி, டி கிரேட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட கிரேட் சிஸ்டம் இதில் பாருங்கள் 3D ஆங்கிளில் இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரி வைஸாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே டேட்டா தான், டேட்டா ஒன்றும் சேஞ்ச் இல்லை. பட் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரேடிங் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்டில் ஒரு மாடல் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏ கிரேடில் பார்த்திங்கன்னா 4 பேர் பாஸ் பண்ணியிருக்கான், பி கிரேடில் 12 பேர் இருக்கிறான், சி கிரேடில் 10 பேர் இருக்கான், டி கிரேடில் 2 பேர் இருக்கான். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏ கிரேடுக்கு ஒரு கலர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். இதில் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி கிரேட் 12 இருக்குது. இப்போ பி கிரேடு வந்து இந்த ஆரஞ்சு கலர், சி கிரேடில் வந்து 10 இருக்குது. ஸோ இந்த பர்பிள் கலர், வயலட் கலரில் இருக்குது. டி கிரேடில் 2 பேர் தான் இருக்குது, அதுவும் டி கிரேடில் அந்த கலர். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பை சார்ட். புரியுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. கிராஃபத்துக்கு இந்த டேட்டாவை டைப் பண்ணி கிராஃபை கிளிக் பண்ணாலே பை சார்ட் வேணுமா, பார் டயக்ராம் வேணுமான்னு கேட்கும். ஸோ பை சார்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும், இன்க்ளூடிங் டேட்டாவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது வந்து ஹையஸ்ட் கிரேட் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபைனலி the topic is we discuss presenting the using the pie chart. Pie chart is a visual way to displaying the data that might otherwise be given a small table. The nominal data are categorized according to descriptive or quantitative information such as country of both or type of pet owned. Pie charts are generally used to show percentage or proportional data. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 3 கேட்டகரி. ஒன்று பார் டயக்ராம், தென் another histogram அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பை சார்ட். ஸோ பார் டயக்ராமில் 2 டைப் இருக்குது, ஹரிசாண்டல் ஒன்று, வெர்டிக்கல் ஒன்று. பை சார்ட் வந்து இது ஹிஸ்டோகிராம்னால் வந்து பார் டயக்ராம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்டன்ட்டு இருக்கும், நல்ல டைட் பேக்கிங்காக இருக்கும், வித்தவுட் கேப் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஹிஸ்டோகிராம். ஸோ அது ரேஞ்ச் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஹையஸ்ட் பீக்லேருந்து எவ்வளோ லோவஸ்ட் போயிருக்கு அப்படிங்கிற பீக் பார்க்குறதுக்கு தான் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுறோம். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இது பார் டயக்ராம்னு போடக்கூடாது. பார் டயக்ராம்னாலே ஒன் பிளேஸ் டு அனதர் வேல்யூக்கு கேப் இருக்கணும். ஹிஸ்டோகிராம்னால் எல்லாமே நெருக்கி அட்ஜஸ்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பை சார்ட். பை சார்ட் நம்ம இப்போ பார்த்தோம், ஓகேவா? ஸோ அந்த பை சார்ட் வந்து எல்லாமே ரவுண்டு சர்க்குலரில் தான் இருக்கணும். கலர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்,
டிஸ்டிங்டிவாக இருக்கும், கிராஃபிக்கலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் graphical representation. So these are the topic we will discuss completely and thoroughly. Okay, thanks to watching. Thank you.